அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு 48 நாள் விளக்கு வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? நிறைய பேரால என்னால் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல, எளிமையாக சொல்லுங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இப்போ 48 நாள் அப்படிங்கிறது விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சிறப்பாக செய்து நல்ல பலன் அடைந்தவர்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேரால் அந்த 48 நாள் கம்ப்ளீட் பண்ண முடியல, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்கிறீங்க. ஒரு சில பேர் இன்னமும் நாட்கள் கம்மியாக சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதற்காக தான் 21 நாட்கள் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, 48 நாட்கள் விரதம் இல்லாமல் எப்படி சுவாமியை வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதாவது முருகனுக்கு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த வழிபாடு 48 நாள் விளக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும், முருகன் என்னை காக்க வேண்டும், முருகனை நான் உணர வேண்டும், அப்படி இருப்பவர்கள் அனைவருமே முருகனுக்கு 48 நாள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த 48 நாட்களுக்குள்ளே முருகனை உங்களால் உணர முடியும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உணர்வீங்க. அந்த அனுபவம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைத்த பிறகு இதே பதிவில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகன் உணரக்கூடிய கடவுள், சரிங்களா? எல்லாருமே கட்டாயமாக முருகனை உணர முடியும். முருகன் பக்தர்கள் மட்டும் இல்லை, முருகனை நினைத்தாலே எல்லாருமே உணர முடியும். அதற்கு நம்ம முருகன் மீது தீவிர பக்தியும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தாலே போதும், உணர முடியும். எப்படி நம்ம முருகனை உணரணும்? நான் இதுவரை உணர்ந்ததே இல்லை அப்படின்னா, முருகனை முழு மனதோட வழிபாடு செய்யணும். அதாவது நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணணும், சிறப்பாக செலவழித்து பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. முருகனை மனசார நினச்சாலே அவர் வருவார். அப்படிப்பட்டவருக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, 48 நாள் தொடர்ந்து அவருக்கு விளக்கேற்றி வைக்கணும். விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும். 6 விளக்கு நான் ஏற்றலாமான்னு கேட்டால் உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் கட்டாயமாக ஒரு அகல் விளக்கு, ஒரு புதிதாக ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இரட்டை திரி போட்டு தினமும் அன்றாட 48 நாட்கள் தொடர்ந்து அந்த விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். அதாவது முருகனுடைய படம் எல்லோருடைய வீட்டில் கட்டாயமாக இருக்கும். அந்த படத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கு, அது நெய்யாக இருக்கலாம் அல்லது நல்லெண்ணெயாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய வசதிக்கேற்ப போல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பூக்கள் செவ்வரளி பூக்கள் அல்லது உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தினமும் என்னால் பூ வைக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வெள்ளி அல்லது செவ்வாய், இந்த 2 நாட்கள் பூ வச்சா போதும். 2 நாட்களும் கிடைக்கல அப்படின்னா செவ்வாய், எந்த நாட்களுமே எனக்கு கிடைக்காது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தா போதும், சரிங்களா? எல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் விளக்கு தினமும் கட்டாயமாக நீங்கள் ஏற்றணும். முருகனை உணர வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும். அது எந்த நேரத்தில் நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு காலை சௌகரியமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு மாலை சௌகரியமாக இருக்கும். வேலைக்கு போயிட்டு லேட்டாக வருபவர்கள் அனைவருமே காலையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு போங்க. வீட்டில் தாங்க நான் இருக்கிறோம், எங்களுக்கு காலையிலேருந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் செய்கிறதுக்கு எங்களுக்கு சரியாக போயிடும், காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்ற வைக்க முடியாது. மாலை நேரம் பண்ணிக்கிடலாமான்னா தாராளமாக மாலை நேரம் நீங்கள் விளக்கு வைத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு அகல் விளக்கில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. இல்லை அப்படின்னா எளிமையான நாமம் ஓம் நமோ குமராய நமக அல்லது ஓம் சரவண பவாய நமக. இந்த நாமத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு 10 நிமிடம் நீங்கள் வாட்டில் சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ணவே வேண்டாம். ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 10 நிமிடம் நீங்கள் வாட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன தேவை கிடையாது, என்ன முடியாது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் 108 போற்றிகள் சொன்னீங்கன்னா அர்ச்சனை பண்ணிக்கிடுவீங்க. இப்போ நாமத்தை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணால் மட்டும்தான் எண்ண முடியும். நீங்கள் என்ன தேவை கிடையாது, நீங்கள் வாட்டில் சொல்லலாம். சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து நீங்கள் சுவாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிக்கோங்க. எப்போதுமே விளக்கேற்றி வைத்து சாம்பிராணி அல்லது பத்தி நீங்கள் வச்சுடுங்க. ஏன்னா நல்ல மனமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதற்காக. அடுத்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு கற்பூர ஆரத்தி ஃபைனலாக காமிச்சிருங்க. நெய்வேத்தியம் எப்போல்லாம் உங்களால் வைக்க முடியுதோ அப்போ வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் என்னால் வைக்க முடியல அப்படின்னா
கொஞ்சம் அவல் வாங்கிக்கோங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அது எளிமையானது. இல்லை அதுவும் முடியல அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சுக்கோங்க. அது போதும். உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்கங்க. எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் 48 நாளும் முருகனுக்கு விளக்கு மட்டும் கட்டாயமாக ஏற்றணும். ஏற்றிட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு, முருகன்ட்ட எனக்கு வந்து உங்களுடைய அருள் வேண்டும். நீங்கள் என்னை காக்க வேண்டும். நீங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். உங்ககிட்ட நான் வந்து அன்பு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்குங்க. முருகனை நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்களே கவனித்து பாருங்கள். ஏன்னா நம்ம முருகன்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவர் செய்து கொடுப்பார். அதற்கு நம்ம அவர்கிட்ட வந்து முதல்ல வந்து அவரை உணர வேணும். சரிங்களா? நீங்கள் உணர்ந்தால் தான் உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இல்லைன்னா நம்ம வந்து இத்தனை பூஜை செஞ்சோம் ஒன்றும் நடக்கலையே, இத்தனை வழிபாடு செஞ்சோம் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற தாட்டுக்கு நீங்களே போயிடுவீங்க. முதல்ல நீங்கள் முருகனை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதை பற்றியுமே முதல்ல கவலைப்பட மாட்டீங்க. எதை பற்றியுமே நினச்சி ஃபீல் பண்ண மாட்டீங்க கட்டாயமாக. நீங்கள் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு முதல்ல வராது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து வேண்டுதலை முதல்ல வைக்க மாட்டீங்க. முருகனை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எந்த வேண்டுதலும் முதல்ல நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. என் அப்பன் முருகன் என்னை பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் எந்த வேண்டுதலும் எனக்கு இது நடக்கணும் முருகா, அது நடக்கணும் முருகா கேட்கவே மாட்டீங்க. முதல்ல நீங்கள் முருகனை உணருங்க. அடுத்து நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் வேண்டுதல் வைக்கவே மாட்டீங்க. எல்லாமே அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய ஆசைகளை சொல்லலாம் தவறு இல்லை, வேண்டுதலை சொல்லலாம் தவறு கிடையாது. நல்லா நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போது வந்து நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க முருகன்கிட்ட. உங்கள்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிடைத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பூஜை செஞ்சாலே அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம முருகன்கிட்ட வந்து இது மனசில் நினச்சாலே நமக்கு இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதற்கு முதல்ல நீங்கள் முருகனை வந்து உணரணும். முருகனை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்களோ, எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ முதல்ல அந்த தெய்வத்தை உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து மனசில் வந்து நமக்கு எப்படா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு நமக்கு வந்துடும். முதல்ல உணருங்க. உணர்றதுக்காக மட்டும்தான் அந்த 48 நாள் விளக்கு வழிபாடு. 48 நாள் தொடர்ந்து ஏற்றுங்க. நடுவில் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 5 days ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்ற வேண்டாம். அந்த 5 நாள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து தொடர்ந்து ஏற்றுங்க. மொத்தம் 48 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இதற்கு நான்வெஜ் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து விளக்கேற்ற வேண்டாம். சரிங்களா? இது வந்து விரத வழிபாடு கிடையாது. இப்போ நீங்கள் சண்டே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்ற வேண்டாம். அடுத்த திங்கட்கிழமை வந்து சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 48 நாள் விளக்கேற்றணும். பீரியட்ஸ் 5 நாள் போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடாமல் நான் இருந்துக்கிடுவேன் அப்படி இருப்பவர்கள் விளக்கேற்றுங்க. இல்லைன்னா விளக்கேற்ற வேண்டாம். இல்லை நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த நான்வெஜ் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டாலும் நீங்கள் காலையிலே நீங்கள் விளக்கேற்றி வச்சிட போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ் பிரச்சனை உங்களுக்கு வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா நீங்கள் வந்து மதியம் தான் நான்வெஜ் சாப்பிட போகிறீங்க, காலையில் கிடையாது இல்லையா? அதுக்கடுத்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வீடை தொடச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிச்சனை மட்டும் தொடச்சி விட்டுருங்க. தொடச்சிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துக்கொள்ளலாம். தினமும் தலை குளிக்கணுமான அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா குளிங்க. அதாவது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா காலையில் அல்லது மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போது குளிக்க முடியுமோ அப்போ தலை குளிச்சுக்கோங்க. தினமும் தலை குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருப்பவர்கள், அதாவது சைனீஸ் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் அடிக்கடி தலைக்கு குளிக்க முடியாது. இப்போ திருமணமானவர்களும் இருப்பீங்க இல்லையா? எனக்கு சைனீஸ் பிரச்சனை இருக்குது, என்னால் அடிக்கடி குளிக்க முடியாது, வாரம் ஒரு முறை மட்டும் தான் குளிக்க முடியும் அப்படி இருப்பவர்கள், இப்போ கணவன் மனைவி நீங்கள் ஒன்றாக இருக்கிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்காமல் தலைக்கு தண்ணீர் மட்டும் தெளிச்சுக்கோங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் எதுவும் நீங்கள் நினச்சி வந்து கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மட்டும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா தலை குளிச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த சைனஸ் பிரச்சனைங்கிறது தலை குளிச்சாலே அவங்களுக்கு வந்து அடுத்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தா தும்மல் வரும், இருமல் வரும், அந்த மூக்கடைப்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. ஏன்னா அதனால் வந்து கவலை கிடையாது, பயப்பட தேவையில்லை. இறைவனுக்கு உண்மையான பக்தி மட்டும் காமிச்சா போதும். இதில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது.
ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா தலை குளிப்பது ரொம்ப நல்லது. இப்போ முடியாத பட்சத்தில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தலைக்கு தண்ணீர் மட்டும் லைட்டா தெளிச்சுட்டு, நீங்க வந்து உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்க விளக்கேற்றி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது வந்து விரதம் கிடையாது. நீங்க விளக்கு மட்டும் தானே ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போறீங்க. அதனால நீங்க வந்து எதையும் யோசிக்க தேவையில்ல. எப்பயும் போல நீங்க இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. விளக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது, தினமும் அன்றாட நீங்க நாமங்களோ, அல்லது அவங்களுடைய மந்திரமோ, அல்லது நீங்க கந்தசஷ்டி கவசம் கூட பாராயணம் பண்ணலாம். ஏதாவது ஒன்று நீங்க வந்து அவருக்கு உரிய நாமத்த, மந்திரத்த அல்லது பாராயணம் பண்றது, ஏதாவது ஒன்று நீங்க தினமும் 48 நாள் தொடர்ந்து செய்யணும். இல்லன்னா தினமும் ஒன்று ஒன்று கூட பண்ணலாம். ஒரு நாள் நீங்க காயத்ரி மந்திரம் சொல்லலாம், ஒரு நாள் கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம், ஒரு நாள் வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் ஒரு நாள் படிக்கலாம். இல்ல தினமும் என்னால எதுவுமே முடியாது, தினமும் ஓ சரவண பவாய நமக அந்த நாமத்த மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகன உணரணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த விளக்கு வழிபாடு செய்து பாருங்க. நான் சொல்வதை விட, நீங்க அனுபவித்துட்டு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எத்தனை நாட்களுக்குள்ள நீங்க முருகன உணர்ந்தீங்க? முருகன் எப்படி உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு? முருகர் வந்து உங்களுக்கு கனவுல வந்தாரா? அல்லது நெறைய நான் அறிகுறிகள் சொல்லியிருக்கேன். நெறைய வீடியோ குடுத்துருக்கிறேன் இல்லையா? அதில ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுதான்னு பாருங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து இதே பதிவுல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன நாள் பூஜை செஞ்சு, எத்தன நாள்ல உங்களுக்கு இறைவன் வந்து அருள் குடுத்தாரு அப்படிங்கிறது. எப்போ உணர்றீங்களோ, அப்ப அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க உணரணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க உணருங்க. அப்புறம் நீங்க வந்து உங்கள வேண்டுதல வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்க உணர்ந்தாலே உங்க வேண்டுதல் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுரும். முருகன் உங்க கூடயே இருக்கிற போல உங்களுக்கே தெரியும். எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுரும். முருகன வந்து உணரணும் அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படும். அது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, முருகன் இருப்பது போலவே நமக்கு கனவுல காட்சி தெரியும். முருகன வந்து இங்க பார்ப்பது போல தெரியும். அவருடைய நாமங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு அடிக்கடி தென்படும். உங்களுக்கு முருகன் ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக வரும். முருகனுக்கு வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய நாமத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். முருகன் மீது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வரும். எப்போது அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருகின்றதோ, அப்போது நீங்க உணர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது முழுவதுமாக அர்த்தம். எல்லார் மேல நம்பிக்கை வருமா அப்படின்னா, இறைவன் மேல கூட பார்த்தீங்கன்னா, உணர்ந்தா தான் நம்பிக்கை வரும். அப்படி இல்லைன்னா இறைவன் மேலயும் நம்பிக்கை வராது. முருகன நீங்க உணர்ந்த பிறகு உங்களுக்கு சகல செல்வமும், சௌபாக்கியமும் நித்தம் உங்களுக்கு வந்து செல்வ வரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஆரோக்கியம் அனைத்துமே முருகன் குடுப்பாரு. எல்லா சகல செல்வத்தையும் உங்களுக்கு குடுப்பாரு. நீங்க எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க சரணாகதியோட நம்ம இருக்கணும் அப்படின்னு முருகனை உணரணும். சரிங்களா? எல்லாருமே ஒரு இறைவனை உணர்ந்த பிறதாங்க சரணாகதி அப்படிங்கிறதுக்கே நம்ம போக முடியும். இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து இறைவனை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முருகனுக்குன்னு தீபம் ஏற்றி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த விளக்க எப்போதெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா, வாரம் ஒரு முறை நீங்க சுத்தப்படுத்திக்கோங்க. வியாழன், திங்கள், ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாரி தினங்களில் நீங்க வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. புதன்கிழமை, செவ்வாய், வெள்ளி தவிர எந்த விளக்கும் நம்ம சுத்தப்படுத்தாம மற்ற நாட்களில் நீங்க சுத்தப்படுத்திக்கோங்க. வாரம் ஒரு முறை சுத்தப்படுத்துங்க. அதற்கு தினமும் நம்ம விளக்கேற்றி வைக்கும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் கருப்பா பிடிக்கும் பார்த்தீங்களா? அத நீங்க வந்து ஒரு டிஷ் பேப்பரால தொடச்சு விட்டு நீங்க தினமும் வந்து ஏற்றிட்டு வாரம் ஒரு முறை கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தினமும் மாற்ற வேண்டுமா அப்படின்னா, தினமும் மாற்றுவது ரொம்ப சிறப்பு. எண்ணெய் வந்து 2 நாளுக்கு ஒரு முறை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அந்த அகல் விளக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அன்றாட எண்ணெய் ஊற்றுவது போல தான் நமக்கு இருக்கும். அதனால திரிய மட்டும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா தினமும் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 நாளுக்கு ஒருக்கா நீங்க மாற்றலாம். மாற்றுவது ரொம்ப நல்லது. கட்டாயமாக தினமும் மாற்றுவதே மிக சிறப்பானது. அப்படி இல்லை என்றால் 2 நாளைக்கு ஒரு முறை. சரிங்களா? உங்களுடைய விருப்பம். இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.